பிஐஎஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, தரம் பரிசோதனை நிலையத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேக்கன்சி வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்ட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் ஏ, பி, சி இந்த போஸ்டிங்க்கு வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா 345. டேட் வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி செப்டம்பர் 2024. இன்னும் 4 நாள் 5 நாள் தான் இருக்கு. ஸோ அது மாதிரி வந்து அப்ளிகேஷன் எந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் லாஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ள வந்து எண்ட் ஆகுது. ஸோ இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம், அப்புறம் வந்து சின்ன சின்ன ஸ்கில்ஸ் வந்து டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அதாவது டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன்ஸ். ஸோ இது மட்டும் தான் இருக்கும். ஸோ வேற எதுவும் இருக்காது. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் ஏவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 35 ஏஜுக்குள்ளே இருக்கணும். ஸோ குரூப் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 ஏஜுக்குள்ளே இருக்கணும். ஸோ குரூப் சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 27 ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஜுவேட் இல்லை போஸ்ட் கிராஜுவேட் இல்லை ஐடிஐ இவங்களாம் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ இதோட சேலரி டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19,900 உங்களுக்கு வந்து 1,77,500 வரைக்கும் சேலரியாக வந்து அமையும். இது நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா www.bis.government.in இந்த வெப்சைட்டுக்குள்ள நம்ம போயிடணும். ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கீழே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரியர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து வியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்து தேதி வந்து நான் சொல்லியிருக்கேன் 9 செப்டம்பர் 2024 தான் ஓப்பன். ஸோ கரெக்டாக வந்து ஒரு 5 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோ ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இங்கே நீங்கள் வந்து அப்ளைமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை என்னென்ன போஸ்டிங்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு. ஸோ 10th பே லெவல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 56,100 இருந்து 1,76,500 வரைக்கும் சேலரியாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பர்சனல் அசிஸ்டன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 35,400 இருந்து 1,12,400 வரைக்கும் சேலரியாக தராங்க. பே லெவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6th லெவல் வந்து தராங்க. ஸோ அதே மாதிரி வந்து அசிஸ்டன்ட் செலெக்ஷன் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35,400 இருந்து 1,12,400 வரைக்கும் சேலரியாக தராங்க. ஸோ பே லெவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 லெவலில் வந்து தராங்க. சொல்லோகிராஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,500 சேலரி ஸ்டார்ட் பண்ணி 81,100 வரைக்கும் சேலரியாக தராங்க. ஸோ பே லெவலை பொறுத்த வரைக்கும் 4th லெவல் வந்து தராங்க. ஸோ சீனியர் அசிஸ்டன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,500 சேலரி ஸ்டார்ட் பண்ணி 81,100 வரைக்கும் சேலரியாக தராங்க. ஸோ பே லெவல் வந்து நெட் பேமெண்ட் வந்து தராங்க. அசிஸ்டன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 19,900 இருந்து 63,200 வரைக்கும் சேலரியாக தராங்க. ஸோ பே லெவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2nd லெவல் தராங்க. ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லேபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 35,400 இருந்து 1,12,400 வரைக்கும் சேலரியாக தராங்க. ஸோ பே லெவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6th லெவல் தராங்க. ஸோ சீனியர் டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா 25,500 இருந்து 81,100 வரைக்கும் தராங்க. ஸோ டெக்னீஷியன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19,900 இருந்து 63,200 வரைக்கும் சேலரியாக தராங்க. ஸோ இதோட செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம், ஸ்கில் டெஸ்ட், அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு டிகிரி லெவலில் வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ அந்த டிகிரி லெவலில் இருக்கிற அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி படித்தாலே போதும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம சந்திக்கலாம். மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த தகவல் வந்து உபயோகமாக இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம்.